சொந்தங்கள் அனைவரும் நலமா இருக்க இறைவனிடம் வேண்டுகிறேன். இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான நவதானிய தோசை பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ ஸ்டார்ட் பார்க்கலாமா? பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, கொண்டக்கடலை, அடுத்தது பெரும்பயிறு, அரிசி. இதை நான் தோசை மாவோடு மிக்ஸ் பண்ணுறதுனால தோசை மாவு பேட்டரோட மிக்ஸ் பண்ணிப்பேன். அதனால் அரிசியும் உளுந்தும் நான் இதில் போடலை. ஓகேவா? துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு ஒரு 8 hours ஊற வச்சு நான் எடுத்துருக்கேன். நல்லா பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும், நல்லா ஊறிப்பே இருக்கும். 8 hours ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை எடுத்து ரெடி பண்ணி ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி அலசி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ ஊற வச்சு இருக்கிற பயிர் வகைகளை உள்ளே போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. பெரியவங்க சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்பு வடை சாப்பிடலாம், அதே மாதிரி அரைச்சா போதும். ஆனால் குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது வாயில் தட்டு போடும்ல, அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருங்க. எங்கள் வீட்டு வாண்டை அரைக்க கூட விட மாட்டேங்காங்க பாருங்கள். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், மிக்சியில் அரைச்சி எடுத்து பேட்டர் இது. ஓகேவா? இந்த பேட்டரை நான் அரிசியும் உளுந்து போட்டு நேற்று தான் மாவு அரைச்சதுனால அந்த பேட்டரோடு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா லைட்டாக அந்த மாவு பேட்டர் புளிச்சிருக்கும், அது கூட ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் அரிசி மாவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செய்கிறீங்கும்போது அரிசியும் உளுந்தும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. ஓகேவா? அந்த தோசை மாவு பதத்துக்கு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தோசை ஊற்றுறே குட்டீஸுக்கு முறுமுறுன்னு ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பெரியவங்க கொஞ்சம் திடமான சாப்பிட்டா நல்லாயிருக்கும், குட்டீஸுக்கு முறுமுறுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது கூட என்னென்னா ஒரு ஆனியன், ஒரு க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ தான் நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியனும் க்ரீன் சில்லியும் அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரோட உள்ளே ஆட் பண்ணிக்கணும். அது கூட என்னென்னா சீரகம், பெருங்காயத்தூள். ஏன்னா நம்ம பருப்பு வகைகள் நிறைய போட்டிருக்கிறதுனால சீரகம், பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அது கூட நமக்கு சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேட்டருக்கு தேவையான உப்பு. ஓகேவா? பேட்டருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா பேட்டரை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes இல்லைனா ஒரு 15 minutes வரை விட்டுருங்க. ஓகேவா? விட்டுட்டு, ஏன்னா நம்ம புளிச்ச மாவும் இதுவும் மிக்ஸ் ஆகணும். அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் மாவு அரைச்சிங்கிறீங்கன்னா ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? பேட்டரை ஒரு 1/2 hour விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சும்மா சூப்பராக முறுமுறுன்னு தோசை ரெடியாகும். அதுக்கு முன்னாடி இது வெயிட் பண்ணுதில்ல, அந்த வெயிட் பண்ணுற அந்த 15 minutes நம்ம என்ன பண்ண போகிறோம், தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். தோசை அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு தேங்காய் சட்னி எப்படின்னா பொட்டுக்கடல, தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு, ஓகேவா, சால்ட்டு, இது மட்டும் போட்டாருங்க, சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே நம்மளுக்கு தோசை முறுமுறுன்னு சுட்டு ரெடியாச்சு. நம்ம தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்லாம். தயவு செஞ்சு வெறும் தோசையாக கொடுக்குறத விட இந்த மாதிரி பருப்பு வகையில் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இதை ஃபஸ்ட்டு அரைச்சி முடிச்சுட்டோம். அந்த கேப்பில் இங்கே சட்னி ரெடி ஆச்சுன்னு சொன்னேன்ல, சட்னி அரைச்சது இதை மாதிரி தண்ணியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு குட்டி வாண்டு சாப்பிட்றாங்க. அடுத்து தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்களும் சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொந்தங்களையும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான